Hello aspirants, welcome to VLN IAS. So இன்னைக்கு 2nd of August 2024 Friday. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன நம்ம ஒன்று பார்த்துடலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வெப்சைட்லையும் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்னதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும், என்னதான் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்பினாலுமே அதை ஆக்சுவலா நம்ம வெளியே கொண்டு வர்றப்பதான் தெரியும் அதை எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் எழுதி நான் கொடுத்துருக்கிற லிங்க் அதுல போய் அப்லோட் பண்ணுங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா அதை வந்து எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அண்ட் இது வந்து ஒரு சேலஞ்சாவே எடுத்து பண்ணுங்க. ஏன்னா வித்தவுட் த பிராக்டிஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் இந்த எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியாது. அண்ட் ஒரு மாசத்துல இல்ல 2 மாசத்துலயோ உங்களுக்கு வந்து கை வந்துடாது எழுதுறதுக்கு. இது வந்து 1 இயர் நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் மெயின் எக்ஸாம்ல போய் உங்களால ப்ராப்பரா நீங்க நினைக்கிறத கையில கொண்டு வர முடியும். நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெயின்ல சில தாட்ஸ் ஓடும், எஃபெக்டிவா இருக்கும். இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்களேன், பயங்கரமா தாட் ப்ராசஸ் ஓடும். ஆனா அதை பேசணும்னு வர்றப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரக் ஆகும். ஆனா பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு ஃப்ளூயண்டா வரும் லாங்குவேஜ். அதே மாதிரி தான் இதுவும். நீங்க என்னதான் குவாலிட்டியா ஒரு இஷ்யூவை பத்தி நீங்க திங்க் பண்ணாலும், உங்க தாட் ப்ராசஸ் இருந்தாலுமே அதை பேப்பர்ல கொண்டு வர்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஒரு பியர் அக்கௌண்டபிலிட்டியா எடுத்துக்கோங்க. ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட்ல இருக்காதீங்க. அண்ட் உங்களை யாருமே ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலயும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் எழுதி அதை எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்திருக்குன்னு நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ஸ்டேட்ஸ் கேன் சப் கிளாசிஃபை ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபார் கோட்டாஸ் டாப் கோர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு 7 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் அ ஹியூஜ் பாலிசி இம்ப்ளிகேஷன். ஸோ அதனால இந்த நியூஸ் வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு நியூஸ். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட்ஸை எம்பவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்ஸ்க்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்ல அவங்களால டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு அப்ஹெல்டு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெரியும் இல்லையா, நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைவர்ஸான கண்ட்ரி. அண்ட் இதுல வந்து கேஸ்ட் டைவர்சிட்டியும் இருக்கு. ஆனா கேஸ்ட் டைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு மொபைலைசேஷன் இருக்காது, ஸ்ட்ராங் ரிஜிடிட்டி இருக்கும். அண்ட் இதோட நிறைய ஈவில் பிராக்டிசஸ்மே அசோசியேட்டடா இருக்கு, லைக் அன்டச்சபிலிட்டி. அப்போ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், அப்ப இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சோ அந்த எஃபர்ட்ஸ்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். ஏன்னா சோஷியலா இவங்கெல்லாம் மார்ஜினலைஸ் பண்ணப்பட்டவங்க ஆன்சியன் டைம்ல இருந்து. அப்போ அவங்க முன்னேறணும் அப்படின்னா என்ன வேணும்? அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் வேணும், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. அதாவது ரிசர்வேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஜாபா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இதெல்லாம். சோ நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுல இருந்து நம்ம வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் கேஸ்ட் கிடையாது, ஒரு ஹோமோஜீனஸ் குரூப் கிடையாது. இது வந்து ஒரு ஹெட்ரோஜீனஸ் குரூப். இந்த ஹெட்ரோஜீனஸ் குரூப்ல நிறைய கேஸ்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஷெட்யூல்டு கேஸ்ட். இப்போ ஒவ்வொரு கேஸ்டையும் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. சோ இது வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லியிருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 341 என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடென்ட் ஒரு பப்ளிக் நோட்டிபிகேஷன் போட்டு ஷெட்யூல்டு கேஸ்ட்ல லிஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த கேஸ்ட்லாம் ஷெட்யூல்டு கேஸ்ட்ல வரும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த ஐடென்டிபிகேஷன் எதுக்காக அப்படின்னா ஸ்டேட்ஸால அந்த பர்டிகுலர் கேஸ்டுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ரோஜினஸ் குரூப்க்கு வந்து நம்ம ஓவராலா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா ரிசர்வேஷன் இன் ஜாப் அண்ட் எஜுகேஷன். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஓவராலா இந்த ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறோம் இல்லையா. சோ இந்த ஷெட்யூல்டு கேஸ்டுக்குள்ளேயுமே நிறைய கேஸ்ட் இருக்குல்ல, அதுல ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து என்ன பண்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால அவங்களோட வாரிசு அடுத்து அவங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து அந்த பெனிஃபிட்டை அனுபவிச்சுட்டு வராங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் குரூப், இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்ல பர்டிகுலர் குரூப் வந்து இன்னுமே பேக்வர்ட்ல தான் இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு செட்டன் குரூப் வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிறது தான். ஒன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்களோட வாரிசுங்கன்னு அடுத்தடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து வளர்ந்துட்டே போக போக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும், எஜுகேஷன் கிடைக்கும், ஸோ அவங்க முன்னேறிட்டே போவாங்க. ஆனா ஒரு குரூப் வந்து பேக்வர்ட்ல போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன?
இப்போ ஓபிசின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிரீமி லேயர் பிரின்சிபல் வந்து நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கிரீமி லேயர்னா ஒன்ஸ் வந்து இந்த டாப் சர்வீசஸ்க்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆயிட்டோம், நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்மளோட வாரிசு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஓபிசி கோட்டால எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒதுக்கிடுவாங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி ஒரு கிரீமி லேயர் கான்செப்ட் வந்து இந்த ஷெட்யூல்டு கேஸ்டுக்கும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ. அதுவும் இந்த 1975க்கு அப்புறம் இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பெருசாவே போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா சில ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் காஸ்டுக்குள்ள மார்ஜினைஸ்ட் குரூப் இருப்பாங்க இல்லையா, இந்த பெனிஃபிட்லாம் அனுபவிக்காத ஒரு சில குரூப்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டேட்ஸ் வந்து எஃபர்ட் எடுத்தாங்க. ஆனா இதை வந்து கோர்ட்ஸ் வந்து இதை என்ன பண்ணாங்க, இதை வந்து அலோவ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஈவிச்சினியா கேஸ். ஸோ இதுல வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, கர்டைல் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த அதிகாரம் கிடையாது. ஆர்டிகல் 341 படி ஷெட்யூல்டு காஸ்ட்னு லிஸ்ட் பண்ண வேண்டியது பிரசிடென்ட் மட்டும்தான். அதுக்குள்ள நீங்க பர்டிகுலரா டார்கெட் பண்றது வந்து ஸ்டேட்டோட அதிகாரத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் இன் சர்வீசஸ் ஆக்ட் 2006 வந்து பஞ்சாப்ல கொண்டு வராங்க. அதுக்கடுத்து இந்த ஆக்டை வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க பஞ்சாப் ஹை கோர்ட்ல. அண்ட் ஹை கோர்ட்ல இருந்து அதுக்கடுத்து எவென்ச்சுவலா 2014ல இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு வந்துருது. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு தான் இதை ரெஃபர் பண்ணிருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா the issue is bigger and இதுல வந்து இன்னுமே தெளிவா முடிவு எடுக்கணும், நம்ம வந்து ரீகன்சிடர் பண்ணணும் இத. அதாவது ஈவிச்சினியா கேஸ்ல வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா, ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிகாரம் இல்ல அப்படின்னு, அதை நம்ம ரீகன்சிடர் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து ஹையர் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு வந்து மாத்தி இருப்பாங்க 2024ல. இப்போ அந்த பெஞ்சோட டிசிஷன் தான் இது. ஸோ இதுல வந்து நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீதிங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து ஷெட்யூல்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஹோமோஜினஸ் குரூப், இட் இஸ் அ ஹெட்ரோஜினஸ் குரூப். அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த சப் குரூப்ல இருக்கிற அந்த வேரியேஷன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஷெட்யூல்டு காஸ்டுக்கான ரிசர்வேஷன்லயுமே கிரீமி லேயர் கான்செப்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும்தான் டிசென்ட் ஆயிருக்காங்க. அந்த டிசென்ட் ஜட்ஜ் சொல்றது என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த அதிகாரமே கிடையாது. ஆர்டிகல் 341 படி பிரசிடென்ட்டோட அந்த லிஸ்ட் பண்ற பவரை வந்து இது டிங்கர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு டிசென்ட் ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே ஒத்துட்டு இருந்திருக்காங்க we have to allow states to subclassify scheduled caste அப்படின்னு. ஓகே, so that's all about this article. okay, so I hope you understand. see இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு இப்போ ஒரு நியூஸா தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் வந்து நீங்க இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதை பத்தி டீட்டெயிலா இன்னுமே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நமக்கு எடிட்டோரியல் ஆர்டிகிளா வரும். ஸோ அதில் நம்ம இன்னுமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகிள் வாட் ஏர்லி வார்னிங் டிட் கேரளா ஹேவ். சரி, இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆர்டிகிள் தான். அதாவது நம்மளோட யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கேரளாக்கு வந்து நாங்க ஏர்லி வார்னிங் கொடுத்தோம், பட் கேரளா வந்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லி 2-3 தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி இந்த ஆர்டிகிள்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்மளோட ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இல்லையா இந்த மாதிரி வார்னிங் கொடுத்தோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த வார்னிங் வந்து டைரக்ட் வார்னிங் கிடையாது. ஸோ இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD இவங்க தான் ரெயின்ஃபால்கான வார்னிங் கொடுப்பாங்க நம்ம நாட்டில். ஸோ இதுல வந்து கேட்டகரைசேஷன் வச்சிருக்காங்க. லோக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன், மாடரேட்டுக்கு எல்லோ, ஹைக்கு ஆரஞ்ச், வெரி ஹைக்கு வந்து ரெட். ஸோ ரெட் அலர்ட் வந்துச்சு அப்படின்னா we have to be more cautious அப்படின்ட்டு அத்தாரிட்டிஸ்க்கு தெரியும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதை தான் வந்து நாங்க வந்து கேரளாக்கு வந்து வார்னிங் கொடுத்தோம் அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இன்சிடென்ட் வந்து நடக்க போறதுக்கு முத நாள் வரைக்கும் சரி என்ன அலர்ட் கொடுத்திருக்காங்க IMD அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்ச் அலர்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆரஞ்ச் அலர்ட்ன்றது வந்து நம்ம அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெரி ஹை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஸோ ஆரஞ்ச் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேனேஜபிள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஆர்டிக்கல்ல வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த ஆர்டிக்கல்ல ஒன்றும் கிடையாது. அண்ட் கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா IMD வந்து ரெயினை தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் இந்த லேண்ட்ஸ்லைடை வந்து ஏர்லியா நமக்கு இண்டிகேட் பண்ண வேண்டியது வந்து ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க எந்த விதமான ஏர்லி வார்னிங்கும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து நம்ம
ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே பார்த்தாலும் லேண்ட்ஸ்லைட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்க, நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளோட இஸ்ரோ சார்பில் லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட இப்போ கிளியரா மேப் இருக்கு. இப்போ ஆரஞ்ச் அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, ஸ்டேட் கிடையாது, நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டேட்டா இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல லேண்ட்ஸ்லைடுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமா இருக்குன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம இந்த தடவை அதை மிஸ் பண்ணிட்டோம். இதை வந்து யாரோட ஃபெயிலியர்னு சொல்றது? அத்தாரிட்டிஸோட ஃபெயிலியர்னு சொல்லலாம். இதை தலையெழுத்துன்னு விட முடியாது, அத்தாரிட்டிஸோட ஃபெயிலியர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ரீகால் பண்ணுங்க. ஸோ லேண்ட்ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்லைட் ஹாட்ஸ்பாட் வந்து இந்தியாவில் எங்க இருக்கு? மூணு ஸ்பாட் இருக்கு இந்தியாவில். ஸோ அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாப் 3 ஸ்டேட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை ரீகால் பண்ண முடிஞ்சா அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல், லீட் எடிட்டோரியல் ஆர்டிகல், வேர்டிக்ட் ஆன் த மணி பில் தட் இந்தியா அவைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த இஷ்யூவை நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே இன்னொரு தடவை இந்த ஆர்டிகளோட கண்டெக்ஸ்ட்ல ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த மணி பில்லோட இஷ்யூல 7 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து அவங்களோட வேர்டிக்ட் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்காக இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து மணி பில்லோட டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப்பை வந்து அவங்களோட வேர்டிக்ட்ல வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதனால என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னா, இட் ஹாஸ் இம்ப்ளிகேஷன் ஆன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கண்ட்ரி அண்ட் த பேலன்ஸ் ஆஃப் பவர் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஓவரால் இந்த ஜட்மெண்ட் வந்து எந்த கேஸ் மூலியமா வருது அப்படின்னா, ரோஜர் மேத்யூ வெர்சஸ் சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இந்த கேஸ் 2019 இருந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்ல வந்து they have challenged the Finance Act 2017. ஏன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து ராஜ்யசபாவை பைபாஸ் பண்ணி வந்த ஆக்ட். நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு. ஒன்னு அப்பர் ஹவுஸ், இன்னொன்னு லோவர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் வந்து ராஜ்யசபா, லோவர் ஹவுஸ் வந்து லோக்சபா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஆக்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து பில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல. அந்த பில் வந்து டிஸ்கஷன் அண்ட் டிபேட் நடக்கும். அதுக்கப்புறம் 2 ஹவுஸும் என்ன பண்ணணும், அந்த பில்லை பாஸ் பண்ணி ஆகணும். அது 2 ஹவுஸும் பாஸ் பண்ணி அடுத்து பிரசிடென்ட் வந்து அந்த பில்லுக்கு அசென்ட் கொடுத்தாருனா தான் அது வந்து ஆக்டா மாறும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஆனா இந்த மணி ரிலேட்டட் மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து லோக்சபாக்கு கொடுத்திருப்பாங்க, லோவர் ஹவுஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மணி பில். ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 109 என்ன சொல்லுது அப்படின்னா, லோக்சபாவோட அப்ரூவல் மட்டும் இருந்தா போதும், ராஜ்யசபாவோட அப்ரூவல்லாம் தேவையில்லை, இந்த மணி பில்லை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிகிள் 109 சொல்லுது. அண்ட் ஆர்டிகிள் 110 சப்கிளாஸ் 1 என்ன பண்ணுது அப்படின்னா, வாட் இஸ் மணி பில்லுன்னு டிஃபைன் பண்ணுது. ஸோ இங்க தான் நீங்க கிளியரா ஒன்று புரிஞ்சுக்கணும். டெஃபினிஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட் டெஃபினிஷன் கிடையாது. சில சப்ஜெக்டை வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் மணி பில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஒன்லி போட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஆர்டிகிள் 110 சப்கிளாஸ் 3 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் இதை டிசைட் பண்ணுவாரு. அதாவது ஒரு பில்லோட சப்ஜெக்ட் வந்து இந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்டுக்கு கீழே வருதா இல்லையான்னு அவரோட டிசிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல். ஓகே, ஆனா இப்போ நம்ம கண்ட்ரியில இருக்கிற அத்தாரிட்டியில இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ராஜ்யசபாவை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஸோ இது வந்து நிறைய காரணத்துக்காக இருக்கலாம். ஒன்று, ராஜ்யசபால டிஃபீட் ஆயிரும் அந்த பில் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ராஜ்யசபால போய் டிஸ்கஸ் பண்ணி வர்றதுக்குள்ள டைம் ஆகும், நமக்கு அர்ஜென்ட்டா அதை பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதை பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து கலரபிள் எக்ஸசைஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ். அதாவது ராஜ்யசபாவை ஸ்கிப் பண்றாங்கல்ல அதை. ஓகே, ஆல்ரெடி இந்த மணி பில் மூலியமா, இந்த மணி பில் அப்படின்ற டெஃபினிஷனுக்கு கீழே மணி பில் அல்லாத சில ஆக்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் ஆக்ட். ஸோ இந்த ஆதார் ஆக்டை வந்து புட்டுசுவாமி கேஸ்ல வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஆதார் ஆக்ட் வந்து மணி பில் கிடையாதுன்னு. ஆனா அந்த கேஸ்ல வந்து ஆதார் ஆக்ட் மணி பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடிட்டியை வந்து அப்ஹெல்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அவங்க மணி வித்ட்ரா பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஸ்பெசிபிக் லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஒரு 6 லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்ல வரும். அதை
காரணம் காட்டி இதை வந்து என்ன பண்றாங்க, மணி பில்னு பாஸ் பண்ணிடுறாங்க, ராஜ்யசபாவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் ஸ்டோரி. இப்போ இந்த 7 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுக்க போற இந்த ரூலிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஒன்லி அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ண போறாங்க அண்ட் ராஜ்யசபாவோட ரோலை வந்து என்ன அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஃபெடரல் பாலிட்டியை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் இவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும். அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இந்த டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் நமக்கு இந்த இஷ்யூல. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்க்கலாம். ப்ரொபெல்லிங் த யூகே அண்ட் இந்தியா ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஆர் டாபிக் யூகே அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப். ஸோ ரெண்டு கண்ட்ரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து 3rd டைமா மோடி வந்து ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி யூகேல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் விக்டரி வந்து லேபர் பார்ட்டி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் தி இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ லேபர் பார்ட்டி வந்து யூகேல ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தே ஆர் கமிட்டட் டு நியூ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் இந்தியா. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ரீசெண்ட் டைமில் அவங்களோட அஃபிஷியல்ஸ் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறது, ஸோ இதை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகிடும், சீக்கிரமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனை பார்க்குறப்போ அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்தியாவுக்கும் யூகேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2030 ரோடு மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு 2030 ரோட் மேப் வந்து நமக்கு இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 2047 வரைக்கும் நமக்கு ரோட் மேப் வேணும். ஸோ அப்படி நம்ம 2047 வரைக்கும் ரோட் மேப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து இன்னுமே குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூகே இந்தியா பிசினஸ் கவுன்சிலோட ஹெட் வந்து இவர் தான். ஸோ அதனால இவங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து வெறும் மார்க்கெட் மட்டும் கிடையாது, இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். என்னன்னா இந்தியாவோட இப்போ G20 பிரசிடென்சியா இருக்கட்டும், இல்ல வந்து மூன் லேண்டிங்கா இருக்கட்டும், அண்ட் சூன் வந்து இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா மாறப்போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் கொலாபரேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து R&Dல பேசியிருக்காங்க. R&Dயை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறது வந்து இந்தியா தான் per $1 R&Dல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா. ஸோ அது வந்து பாயிண்டாக வச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஹெல்த் கேர். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொலாபரேஷனில் வேக்சின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னுமே நம்ம இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது மூலியமா இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும், ரிசர்ச் வந்து எஃபெக்டிவா நடக்கும், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதனால போத் கண்ட்ரிஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இது ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவா சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து கிளைமேட் அண்ட் எஜுகேஷன். ஆல்ரெடி யூகே வந்து இந்தியாவில் கிளைமேட் ஃபினான்சிங்லாம் பண்றாங்க. இன்னுமே நம்ம இது மூலியமா நமக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூகேல இருந்து இந்தியா வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றோம். ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இண்டிஜினைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இருந்து இன்வெஸ்டர்ஸ் வராங்களே அவங்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் இந்த டேரிஃப் டேக்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சா போதும், இந்தியா யூகேவோட சிச்சுவேஷன் என்னென்ன கொலாபரேஷன் பண்றோம் அந்த மாதிரி லைட்டா தெரிஞ்சா போதும். ஓகே, இதுக்கு மேல நமக்கு டெப்தா உள்ள போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் இன்னைக்கான கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கஸ் தி கீ ஏரியாஸ் ஆஃப் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் தி யுனைடெட் கிங்டம் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் தேர் க்ரோவிங் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இது வந்து 250 வேர்ட்ஸ். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் அதில் போய் சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.